தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் கலை இணைந்திருக்கிறார். கலை, வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி இல்லை இல்லை அப்படின்னாலும் கூட பிரதமருடைய மேடைகளில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க, பிரதமர் அவங்கள பற்றி பேசுகிறாங்க, நல்லாட்சி கொடுத்தாங்கன்னு பேசுகிறாங்க. ஸோ இதில் திமுக மேலே குற்றச்சாட்டு, அதே நேரத்தில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர்களுக்கு மரியாதை. இது அதிமுக வாக்கு வங்கியை சார்ந்ததுன்னு பார்க்குறீங்களா? அது இல்ல, அவங்க அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு இன்னும் கூட எதிர்பார்க்கிறாங்க. அதனாலதான் ஓபிஎஸ் தினகரனையும் மேடையில ஏற்ற மறுக்கிறாங்க, தள்ளி வைக்கிறாங்க. அது காரணம் அவங்களுக்கு இன்னும் ஒரு நப்பாசை இருக்குது. கூடவே என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு மனதளவுல அது அதிமுக வராதுன்னு தெரியுது. அதனால என்ன செய்யறாங்க, அவங்க அதிமுகவுடைய ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சியையும் ஜெயலலிதா ஆட்சியையும் பாராட்டுறாங்க. ஆனா எடப்பாடி ஆட்சியை பாராட்டலையே, அதை பத்தி எந்த கருத்தும் சொல்லலையே. அதுல இருந்து என்ன தெரியுது அவங்களுக்கு, பிரதமருடைய நோக்கமும் இந்த பாண்டிச்சேரி புதுச்சேரியில பாஜக போஸ்டர்ல எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் போட்டு அவங்க எம்பி சீட்டுக்கு நிக்கிறவரு வாக்கு சேகரிக்கிறதுக்கு முயற்சி பண்றதும் இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அவங்களுக்கு ஆள் கிடையாதுங்க இங்க. அதனால அதிமுக கேடர்ஸ, எம்ஜிஆர் விசுவாசிகளையும் ஜெயலலிதா விசுவாசிகளையும் தங்கள் பக்கம் ஈர்க்க முடியுமாங்கிற ஒரு வெற்று முயற்சியில அவங்க ஈடுபட்டுருக்காங்க. டெஸ்பரேஷன், அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன் தான் இதையெல்லாம் செய்யறாங்க. அதை பிரதமரே செய்வது என்பது ரொம்ப ஒரு சரியான விஷயமா எனக்கு படல. இல்ல, இன்னொரு செய்தி இருக்குதா பாக்கலையா? இது மும்முனை போட்டி கிடையாது, இருமுனை போட்டின்னு மாத்த முயற்சிக்கிறாங்கன்றதா பாக்கலையா? அது சான்ஸே இல்லைங்க. அவங்க என்ன வேணாலும் முயற்சி பண்ணலாங்க. அது இருமுனை போட்டியா இருக்கணுங்கிறது தான் பாஜகவுக்கும் நோக்கம், திமுகவுக்கும் அதான் நோக்கம். தங்களுக்கிடையே தான் போட்டி இருக்கு, அதிமுக போட்டியில இல்லை என்பதை அவங்க தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ரெண்டு பேரும் மத்தியில இருக்குது. அது நிச்சயமா தெரியுது. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், சித்தாந்த ரீதியாகவும் தங்களுக்குள்ளதான் போர்க்களம், அந்த களத்திலிருந்து அதிமுக நாங்கள் அகற்றி விட்டோம் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனா அதிமுக தான் முதலிடத்தில் இருக்குது, ரெண்டாவது இடத்துக்கு தான் இவங்களுக்குள்ள போட்டி நடக்கும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எப்பப்போ மூணாவது அணி தமிழ்நாட்டில் வருதோ அப்பெல்லாம் அதிமுக மிக மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. இப்பயும் அதுதான் நடக்கும். மூணாவது அணி தான். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தா ஏங்க அவங்க அவங்க இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன், முருகன் இவங்களெல்லாம் அவங்க தேர்தலில் நிறுத்தி எம்பி தேர்தலில் நின்று லோக்சபா எலெக்ஷனுக்கு தேர்வு செய்யப்பட வேண்டும், லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று அவங்க முடிவு எடுத்தாங்க. ஆனா ஏற்கனவே முருகன் அவர்களுக்கு, எல்முருகன் அவர்களுக்கு அந்த நீலகிரி தொகுதிய கிட்டத்தட்ட அவர் நிக்க போறாருங்கிற மாதிரியான கேஸ்டிங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அவரும் நீலகிரி தொகுதியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனா திடீர்னு அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்க நின்னா சேராதுன்னு தெரியும். நிர்மலா சீதாராமன் அவங்க தமிழ்நாட்டுக்காரர் தானே, எம்பி தொகுதியில தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல நிக்க சொல்லுங்க, நிப்பாங்களா? அவங்க அது அந்த லிஸ்ட்ல அவங்களை கொண்டு வருவாங்களா? நிச்சயம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுங்க இங்க அவங்களால முடியாதுங்கிறது. ஆனா அமித்ஷா கரெக்டா சொன்னாரு. 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க நடந்த பாஜக நிர்வாகி கூட்டத்துல தெளிவா சொல்லிட்டாரு, நமக்கு தமிழ்நாட்டுல கட்டுமானம் கிடையாது, நம்ம கட்சிக்கு நம்மளால தனித்து நம்ம பெரிய அளவுக்கு இயங்க முடியாது, நம்ம கேடர் பேஸ் ரொம்ப சுருக்கமானது. ஆனா அதிமுக சேர்ந்து நம்ம நிற்கும் போது 25 இடங்கள் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க, தேமுதிகவும் பாமக கூட அதிமுகவோட தான் அதிகமா பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாஜக கிட்ட பேசுற மாதிரி தெரியலையே. அதனால பாஜகவோட யாரும் போக மாட்டாங்க. இவங்க நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த கட்சிகள் எல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா பாஜகவுக்கு போனா அவங்களுக்கு சாய்ஸ் 2 தான். நான் சொல்லிட்டே இருக்கிறேன், இது கிடைக்குமா அவங்களுக்கு, கட்டுப்பணம் கிடைக்குமா இல்லையாங்கிறது வேற. அவங்களுக்கு அங்க சாய்ஸ் இல்லை. ஆனா அதிமுக வந்தா சில தொகுதிகளை ஜெயிப்பதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப அவங்க அதிமுக நாங்க இது மேலவை மக்களவை தொகுதிக்கு நாங்க யாருக்கும் தரப்போறது இல்லை, எங்களுக்கே ஒண்ணுதான் வரும், நாங்க கூட்டணி கட்சிகளும் தரப்போதில்லை சொன்ன பிறகு அதை கூட அவங்க ஏத்துக்கிட்டாங்க. 2 கட்சிகளும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க மக்களவைக்கு தான் எங்களுக்கு 10 சீட்டு கொடுங்க, 7 சீட்டு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. +1
ராஜ்யசபா அவங்க கேட்கறதே இல்லை, நிறுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க எப்படியும் அதிமுக கூட்டணியில சேர்றதுக்கு தான் அவங்க முடிவு பண்றாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால பாஜகவோட பொண்ணு என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? ஏதாவது ஒரு தொகுதியிலோட ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவ கன்னியாகுமரி ஜெயிக்கலாம். பட் பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படின்லாம் அதான் சொல்லலாங்க. இட் இஸ் டு பி ப்ரூவ்ட் இல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க எங்க வாக்கு வங்கி உயர்ந்துட்டு, எல்லாரும் தான் சொல்லுவாங்க. பட் கேஸ் பி ப்ரூவ்ட் இல்ல. நீங்க மற்ற கருத்து கணிப்பு எல்லாம் நாங்க முக்கியமா ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, அதுவும் ரொம்ப கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நியரஸ்ட் பாயிண்ட் இருக்கிறது அதுவே என்ன சொல்லுதுன்னா, அதிமுக அல்லாத தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல 2024 தேர்தலில் 15% வாக்குகள் தான் அவங்க ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பாஜக பிளஸ் எல்லா கட்சிகளும், தேமுதிக, பாமக எல்லாரும் பாஜகவோட இருக்கும் பட்சத்துல 2024 அந்த கூட்டணி இருந்தா மைனஸ் மதிமுக, அவங்க என்ன சொல்றாங்க, 15% வாக்குகள் தான் கொடுக்குறாங்க கூட்டணிக்கு. அது பாஜக எவ்வளவு இருக்கு? அதனால பாஜக ஒரு 5% மேல வாக்கு சதவீதம் உயர்வதற்கான வாக்கு இல்லைங்க. அவங்க பெங்கால்லையும் திரிபுராவிலையும் சில மேஜிக் நடத்தினாங்க. எங்கேயோ இருந்து டக்குனு 2ஆம் இடத்துக்கு வந்தாங்க, முதல் இடத்துக்கு வந்தாங்க, திரிபுரால ஆட்சியை பிடிச்சாங்க. அது மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க வெற்றிடம் இருந்துச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அங்க வெக்கேட் பண்ணிட்டாங்க தங்களுடைய இடத்தை. எதிர்கட்சிகளுக்கு வெற்றிடம் இருந்தனால வந்துட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வெற்றிடம் இல்லைங்க. உங்க தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாரு, அதிமுக அந்த எடப்பாடி இஸ் ஃபர்மிடபிள் ஃபோர்ஸ் சொன்னாரு, பலமான அணின்னு சொன்னாங்க. நோபடி கேன் டேக் இட் சோ ஈஸினர், அவங்களை ஈஸியா எடுத்துக்கிற முடியாதுன்னு சொன்னாரு. They are a strong contender in 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொன்னார். ஓகே, நன்றி திரு கலை. பாஜகவோடு யார் கூட்டணிக்கு போவாங்கன்ற கேள்வி எழுப்பியிருக்கீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.